ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாவிகளா இருக்கலாம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறது அதுக்கு தான். நீ சாதாரண ஆள் இல்ல, அது சத்துருக்கு நல்லா தெரியும். என் ஆற்றல் உனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆற்றல் வெளிப்படாதபடி பிசாசு உன்னைய அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கிறதுக்கு தான் சிலுவையில் வந்து ரத்தத்தை சிந்திருக்கிறேன். இந்த ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் போது உன் அடிமைத்தனம் விலக ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதிமானுக்கு இருளில் இருந்து வெளிச்சம் உதிக்கும். இருளில் இருந்து வெளிச்சம் உதிக்கும். புதுசா வெளியில இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வரப்போறது இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இதுவரைக்கும் வெளியில தெரியாத அளவுக்கு மேல ஏதோ ஒரு மூடி கிடக்குது. இயேசு உள்ள வரும்பொழுது அந்த திரைச்சிலை அகற்றப்பட்டு இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது உலகத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும், உங்களுடைய உறவின் முறையா இருக்கும், சபைக்கும், சமுதாயத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்க ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறவரா இருக்கிறேன்.